டே 3ல பின்கோடு மேட்ச் யார் இருக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கரை வெர்சஸ் பூதலூர். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. செகண்ட் மேட்ச்சு பூதலூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஃபஸ்ட்டு 2 ஓவர் பாலக்கரை பேட்டிங். பாலு மற்றும் அருண் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. பாலக்கரை அணிக்காக பாலு ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் அருண். முதல் பவர் பிளே ஓவரை வீச லோகு. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. நல்ல மேட்ச்சு, பெரிய மேட்ச்சு, பின்கோடு மேட்ச்சு. நிறைய பிளேயர் இருக்காங்க. நான் ஸ்டார் பிளேயராக முதல் ஸ்டார் பிளேயர் லோகு. வந்த உடனே மடக்கி அடிச்சிருக்காரு. பாலை கரெக்டாக வாட்ச் பண்ணி. ஆனால் டீப்பில் பவர் பிளேனால ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. 2 அவுட்டுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. 2 இன்ஃபன்ட் இருக்காரு, தினேஷ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. செகண்ட் ரன் 2 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த இன்னிங்ஸை. 54 விக்கெட் காணச்சா. அழகாக பிடிச்சிட்டாரு விக்கெட். அந்த ஃபீல்டரை தாண்டி இருந்தால் பவுண்ட்ரி போயிருக்கும். லேசியாக அவுட்டாக வராங்க. ஈஸி கேட்ச். ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க பாலக்கரை. இப்போ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. பாலக்கரையை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறோம். இப்போ வீடியோ பார்க்குறேன் எல்லா பாலக்கரை நண்பர்களும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். திருச்சியில் இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேனாக வராங்க. சீக்கிரமாகவே வராங்க. கொஞ்சம் வேகமாக நடந்தால் தான் நல்லாயிருக்கும். சரியாந்திர வெயில். கார்த்திக் தேர்ட் ஒன். லோ டாஸ், ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன். அந்த ப்ரெஷர் அப்படி சொல்லலாம். பாலை ஏர்லி ஸ்விங் பண்ணி விடுறாரு. அதனால் இன்னும் வருது பால். அகைன் ஒரு அவுட்ஸிங் பால். மேஜிக் பவுலிங். ஃபஸ்ட் ஓவர் பிளே சூப்பராக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சிங்காக அவுட்ஸிங்காக இந்த பால். அகைன் கீப்பர் கையிலே தான் இருக்குது. பெரிய ஓவரில்ங்க. அந்த 2 ரன் மட்டும் தான் போச்சு. மீதி 4 பாலையும் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு விக்கெட் உட்பட. லாஸ்ட் 1 பால் 6 அடித்தாலும் பெரிய டேமேஜ் இல்லை அந்த ஓவர். பேட்ஸ்மேன் ரொம்ப டீப்பாக நிற்கிறாரு. ஸ்டெம்பை ஒட்டி நிற்கிறாரு. அடிப்பாரா, 6ஆ பவுண்ட்ரியா வச்சிருக்காருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி 6ஓட முடிச்சிருக்காங்க. 8 ரன் ஓவர். ஃபஸ்ட்டு பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் இருந்த பேட்ஸ்மேன் இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இந்த ஓவரும் பவர் பிளே தான். நீ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டிகே தினேஷ். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். நல்லா ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. ஓடி வந்து போடுறாரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு மிஸ் ஃபீல். தடுமாற்றம். பவுண்ட்ரியா லைன் நம்பர் செக் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 4ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஓடி போய் செக் பண்ணி பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்படிலாம் பண்ணவே கூடாது. பந்து தூக்கி போட்டிருக்கணும். ஆனால் ஓடி எடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனே. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். லாங் ரன் அப். ஓடி வந்து போடுறாரு நல்ல வேகத்தில். இந்த டைம் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க. இதே மாதிரியே அந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த டைம் ஓடி போய் தேக்கியிருக்காங்க. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். பவர் பிளேயில் லாஸ்ட் 4 பால். இது வரைக்கும் 6 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் 4 பால். நல்லா அடிச்சாவே 10 ரன் ஓவர். விட்டு தட்டு கட்டுங்கிற மாதிரி ஒரு ஷாட்டுங்க. ஆனால் பவுண்ட்ரியா அந்த கோட்லேயே போயிட்டு இருக்கு பாதையிலேயே. அகேன் ஒரு 2 ஓடி எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் 2 ஹாட்ரிக் 2 வருமா? இந்த பேட்ஸ்மேனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். 3 பாலுமே சூப்பராக வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு. எவ்வளோ வேகம் போட்டாலும் சரி எதிரடி அடிச்சிருக்காரு. டாட்டே வைக்கல. நல்லா விளாட்றாரு. பார்த்துக்கல ப்ரோ. நம்ம சேனல் சார்பா நல்லா விளாடுங்க. பெரிய பிளேயராக ஆக்கிடுவோம் தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட் சார்பா. ஓகே 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 ஓகே. அடிச்சிருந்தா ரன் அவுட்டுக்கான சான்ஸ். பெரிய விக்கெட். என்ன சிங்கிள் 6 அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு இந்த பேட்ஸ்மேன். ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு. புல்லட் மாதிரி போயிட்டு இருக்கு. 4 பெரிய ஓவருங்க. தினேஷ் டிக்க ஓவர். பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சிருக்காரு 2 டாட்டுக்கு அப்புறம் இந்த பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் கார்த்தி பேட்லேருந்து வந்திருக்கு. லாஸ்ட் 1. நல்ல கனெக்ஷன் இல்லை. நல்ல ட்ரை. ஆனால் நல்ல ஐடியா. ஆளே இல்லை இந்த இடத்துல. ஆனால் ஷார்ட் பவுண்ட்ரி. அதனால் ட்ரை பண்ணார். கனெக்ட் ஆகலை. டாட் பாலோட 2 பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆகுது.
2 ஓவர் முடிவிட்ட நிலை அணி இன்னைக்கு 21, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி பாலக்கரை நல்ல ஸ்டார்ட், குட் ஸ்டார்ட். 21க்கு ஒரு விக்கெட். சரி, பூதலூர் பாலக்கரை தான் ஃபீல்டிங்கில் இருக்காங்க, மாற்றி சொல்லிட்டான் சாரி ப்ரோ. பாலக்கரை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க, பூதலூர்னு சொல்லிட்டோம் சாரி ப்ரோ. லோகு அகைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஒரே கலெக்ட் பண்ணிடுவாரா, ரன் அவுட்டா, விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேர். ரிஸ்கி ரன், தேவையில்லாத ரன். பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடி வராங்க, வரவே முடியாது, பால் பிச்சில் தான் இருந்துச்சு. பெரிய பேட்ஸ்மேன் காலி பண்ணி விட்டாங்க. கார்த்தி அவுட்டு, ரன் அவுட் மூலியமாக 2வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க பூதலூர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில். பூதலூர் அணிக்காக யார்? பேட்ஸ்மேன் சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கிரீஸில். இப்போ பிளே முடிஞ்சிருச்சு. சர்க்கிள் வெளியே 5 ஃபீல்டர். ஒயிட் ரீபால் ஒன்றுமே பண்ண முடியல. இன்சிங்கா அவுட் சிங்கா என்னன்னு கீப்பருக்கே தெரில, கணிக்க முடியல. அதனால் ஒரு மிஸ்ஃபீல்ட் சிங்கிள். பேட்ஸ்மேன் தவற விட்டார், கீப்பர் தவற விட்டார். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான சான்ஸ். கீழே ஒரு ஃபீல்டர், சிங்கிள். பேலன்ஸ் 3 பால். தேர்ட் ஓவரில் நல்லா ஏறி போயிட்டார் ஒயிட் கோட்டுக்கே. ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க டீப்பில், சிங்கிள். லோகு ஒரு குக்கி பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்சிங்கா அவுட் சிங்கா என்னன்னு கணிக்கவே முடியல. 2 பாலும் மிக்ஸ் பண்ணி போடுறாரு, ஸ்லோயராக தூக்கி போடுறாரு. மேஜிக் பால் போட்டுட்ருக்காரு. ஸ்டெம்ப்பு மேலே ஒயிட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வெளியே. லோகு நல்லா பவுலிங் போட்டுருக்காரு, எல்லா பாலும் போடுறாரு மிக்ஸ் பண்ணி. ஆனால் கரெக்டான இடத்துலையும் போடுறாரு. விக்கெட்டுங்க, நல்லா பாலுங்க. எப்போ உச்சி பாலில் போடுற மாதிரி போட்டுருக்காரு ஒரு பவுன்ஸு, வெயிட்லெஸ் பாலில். அகைன் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் இவரும் காலி. ஓப்பனிங் விக்கெட் 3 விக்கெட்டுமே காலி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் இருக்க 2 பேருமே. பூதலூர் அணிக்காக விக்கி. ஒரு அவுட்ஸிங் பால், டாட் பால், ஓவர். ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 26, லாஸ்ட் 3 ஓவர். டிகே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பாலுக்கு 2 ஓவர். அதில் 2வது பவுலராக தினேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லோகன் தினேஷுமே 2 ஓவர் போடுறாங்க. ஷட் போகலாம். ஓடி தான் எடுக்கணும். ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனால் 2 ஓடி இருக்காங்க. 2 செகண்ட் ஒன். அகைன் கீழே ஒரு ஃபீல்டர். இந்த வாட்டி சேப்பாக பிடிச்சிட்டாரு, நல்லா ஒயிட் கோட்டில் இழுத்து போட்டார். விக்கெட். 4வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. முதல் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அகைன் விக்கெட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 வந்துகிட்டே இருக்குது. ஸ்டாண்டர்டாக யாராவது நின்று விளாடணும். முக்கியமான மேட்ச்சு, பெரிய மேட்ச் ப்ரோ. ஒரு லைக் பண்ணிட்டு பாரு ப்ரோ. ஹரிஸ் நியூ பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? லெஃப்ட் சாதகமான கிரவுண்டு 6 அடிக்கலாம் ஈஸியாக. அடிப்பாரா? லெக் பை டாட். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு தான் போயிருக்கு. கீழே ஒரு ஃபீல்டர் ஓடி வந்து நல்ல ட்ரை. கேட்ச் பிடிக்க முடியல, ஆனால் பாலையும் ஸ்டாப் பண்ண முடியல. மவுண்டி கோட்டை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கு. 3 ஓடி எடுக்கப்பட்ட 3 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். லெஃப்ட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கேன் கவரில், ஆனால் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. சைட்லேருந்து ஓடி வரணும். ஈஸி 2. 4 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க 4 ஓவருக்கு. புதலூர் லாஸ்ட் 2 ஓவர். இன்னைக்கு நியூ பவுலர் சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்டெப்பில் போடுறாரு. வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காங்க. மிஸ்ஃபீல்ட் அகைன். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, மறுபடியும் மிஸ்ஃபீல்டு. ஈஸி 2 ஆகுது. ஸ்கூப் ஆடிட்டு இருக்காரு பின்னாடி. கீப்பர் பின்னாடி ஒரு ஃபீல்டர் ஓடி போய் பவுண்டரியை கூட ஸ்டாப் பண்ண முடியலை. சிரமங்க. கரெக்டாக போட்டார் பேட்ஸ்மேனு, கரெக்டாக வாட்ச் பண்ணார். அதுக்கு பலனா ஒரு 4 கிடச்சிருக்கு. உடம்புக்கு போட சொன்னதை பார்த்துட்டாரு. உடம்பு போட்டு ஒரு ஸ்கூப் ட்ரை. தேர்ட் ஒன் விக்கி ஃபுல் சைடு விளாட்றாருங்க.
ஆஹா அங்கேயும் ஒரு மிஸ் ஃபீல்ட். பவுண்டரி போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. 4 பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரி. 3 பாலுக்கு 10 ரன் வந்திருக்கு. ஸ்கோர் பண்ணிட்டு இந்த ஒரு ரன் வந்துருச்சுங்க. இன்ஃபண்ட் வந்திருக்காரு. ஏதாவது நடக்குமா? நடந்திருக்கு. டாட். நல்ல ஒரு பந்து வச்சு நல்லா ட்ரை. ஃபீல்டர் இருக்காங்க. ஃபைனல்ல ஒரு மிஸ் பண்ணா கீழே பார்த்து ஓடுறாரு. வெறுங்கால ஓடாதீங்க. 3 13 ரன். லாஸ்ட் ஒரு பால். லாஸ்ட் ஒன் பால். 6 பவுண்டரியா எதிர்பார்க்கலாம். எட்ஜி விக்கெட். லைட்டாக மோதிட்டு போயிருக்கு. லெஃப்டி அவுட்டு. 5 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 47. போன ஓவர் 13 ரன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6வது ஓவர். நியூ பவுலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பழக்கிற அணிக்காக யார்? நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள் விக்கி. சைக்கிள் யுவராஜ். நியூ பவுலர் ஆசிக். விக்கி சைக்கிள் 6 பால். பெரிய டார்கெட் வருமா? ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. பழச்சின்னு அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் சேஞ்ச். இவர் என்ன பண்ண போகிறார்? ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரா? அவர் திரும்பி போயிட்டார் அங்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் தான் ரன் அவுட். நல்ல ஐடியா. பேட்ஸ்மேன் கந்தா. நல்ல பாலுங்க. நிற்க வச்சு ஓடிட்டாங்க. சைக்கிள் பேலன்ஸ் 4 பால். நல்லா போட்டுருக்காரு பவுலிங். போட்டு ஹைட்டுக்காக போயிருக்கு. கீழே ஒரு ஃபீல்டர். எதிர்காலத்துல போகலப்பா. பால் டிராவல் ஆகலப்பா. நிற்க வச்சு ஓடுறாங்க. இல்லை நின்றுட்டார். நல்ல த்ரோ. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சைக். பேட்ஸ்மேன் பாலா. நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ரொம்ப லேட்டாக வந்திருக்கார். என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆன். நல்ல ட்ரைக். டாட். இன்னைக்குடைய கடைசி 2 பந்து ஹைட்டு தான் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கா. ட்ராப்புங்க. கேட்ச் மிஸ். ஈஸி விக்கெட். சிங்கிள். அது முக்கியம் இல்லை. ஆனால் விக்கி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. கேட்ச் பிடிச்சினா நான் நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக் வந்திருப்பாங்க. 6 பவுண்டரியாக வந்தால் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. லாஸ்ட் ஒன் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துருக்குங்க. மிடில் பேட்டில் டார்ன் அடியா அந்த ஃபீல்டர். ஆனால் கிளியர் பண்ணலை. தினேஷ் நல்ல கேட்ச். ஆனால் சப்போஸ் கிளியர் பண்ணியிருந்தால் நிறையவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. விக்கெட். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 50 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 51 டார்கெட் பாலக்கரைக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ண லோகு. நான் சைக்கிள் குமார். முதல் ஓவரை வீச மணி. நியூ பவுலர் ஃபஸ்ட்டு பவர் பிளே வீச ஹரிஸ் மணின்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லோகு ஸ்ட்ரைக்கில் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் இன்சைட் எட்ஜ். கீப்பர் கேட்ச். நல்ல ட்ரை. காஸ்ட்லி விக்கெட். ரிஸ்க் எடுத்தாங்க. அதனால் டைவ் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் அருண்குமார் ஸ்ட்ரைக்கில். கபடியில் டைவ் அடிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணார். நல்ல ட்ரைக். நல்ல கேட்ச். விக்கெட்டு. பேட்டிங்கில் கலக்கினார். ஃபீல்டிங்லையும் கலக்கார். கீப்பிங்கில் நியூ பேட்ஸ்மேன் செக். செகண்ட் ரவுண்ட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னிங்ஸை புதலூர் ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. போல்ட் ஆகல. ஃபீல்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. தேர்ட் ரவுண்ட் க்ளீன் போல்ட். போன பால் மிஸ் ஆச்சு. இந்த பால் மிஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு பவர் பிளே செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதலூர். போட்டு விட்டாங்க. ப்ரெஷராக போட்டு விட்டாங்க. 2 விக்கெட் காலி. க்ளீன் போல்ட். அடுத்த ஆட்ட நாயக்கன் இன்ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான இன்னிங்ஸ். முக்கியமான மேட்ச்சு. நீ டே எப்படி செட் ஆக போகுது, எப்படி ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரியல. ஒரு பெரிய விக்கெட். ஒரு விக்கெட் எடுத்தால் சான்ஸ் இருக்குது புதலூருக்கு வின் பண்ணால் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சை. இல்லை மேட்ச்சை முடிச்சு விட்டு போயிடுவார். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். லெஃப்ட்டுக்கு சாதகமான கிரவுண்டு. பொட்டி கிரவுண்டு. இது வரைக்கும் 2 வரல. 2 விக்கெட் தான் வந்திருக்கு. அதன் காரணமாக என்ன பண்ண போகிறாங்க பழக்கரை. லெஃப்ட் வெர்சஸ் லெஃப்ட் வந்தாருங்க. உடனே கிளியர் பண்ணி விட்டார். தாந்து பேருக்கு அந்த சைடு போச்சு. 6. ப்ரெஷரில் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் அப்படின்றார். 6 ரன் வந்திருக்கு. உடனே ஒரு சென்சிபிளாக ஒரு சிங்கிள். கையில் அடிபட்டுருக்கு. இருந்தாலும் விளாட்றாரு. சிங்கிள். உடம்புக்கு அந்த பால். இந்த பாலையும் 6 அடிச்சிருக்கலாம்.
ஒரு சிங்கிள் மாதிரி போயிருக்காரு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் ஏன்னா ஒரு சிங்கிளா பிடிச்சி எடுத்தா பெரிய விக்கெட். மிஸ் ஃபீல்ட். நாட் அவுட். 2 ஒரு ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 9. 2 விக்கெட் லாஸ் பண்ணி பாலக்கரை 2 விக்கெட் விட்டாலும் 2 வந்துருச்சு ஃபஸ்ட் ஓவர். 2வது ஓவரை வீச விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரவுண்டர் இன்ஃபன் சைக்கிள் செம பேட்டில் இருக்க போது. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். இதுவும் பவர் பிளே தான். ஃபஸ்ட் ஒன் ட்ரை. டட் பால் கனெக்ட் பண்ண முடியலை. செகண்ட் ஒன் மடக்கி அடிக்க முடியலை. படலை. சிங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ் ஃபீல்ட். ஃபீல்டர் சிங்கிள். சாமா. நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபன்ட் ரிஸ்க் எடுப்பாரா? பவர் பிளே. டிப்ளோ ஒரு ஃபீல்டர் மிட் விக்கெட்டில் மிஸ் ஃபீல்ட். அதன் காரணமாக அகைன் ஒரு 2. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில். இந்த ஓவரில் இது வரைக்கும் 2 வரல. 6 பவுண்ட்ரி அப்படி வரல. ஓடி எடுத்திருக்காங்க. அக்கா ஓவரில் தள்ளுறாங்க. ரிஸ்க் எடுக்க மாட்டுறாரு. சிங்கிள். நல்ல ஓவர். லாஸ்ட் ஒன் பால். லாஸ்ட் ஒன் பால் பவர் பிளேயில். சப்போர்ட் பண்ணி போய் கனெக்ட் பண்ண முடியல. அடிச்சிருக்கலாம். கீப்பர் ரொம்ப டைமிங் இருந்தது. டாட் ஓவர். 2 பவர் பிளேயும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. புதலூர் 5 ரனுக்கு போட்டு போயிட்டாரு. பவர் பிளே பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. இன்ஃபன்ட் சைக்கிள் எடுத்திருக்காரா? அந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணுமா? ஓடி வந்தால் ஸ்டாப் பண்ணணும். கேட்சும் பிடிச்சிருக்காருங்க. ரன்னிங் கேட்சுங்க. பெரிய விக்கெட்டுங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அசார் சைக்கிள் பெரிய விக்கெட் எடுத்து விட்டாங்க. 2 விக்கெட்டும் காலி. கண்டிப்பாக 6 பவுண்ட் அடிக்கிறது சிரமம்தான். நான் பரப்பில் முடிஞ்சிருச்சு. ஃபீல்டர் எல்லாமே வெளியே வச்சுட்டாங்க. லெஃப்ட்டுக்கு சாதகமாக தான் காற்று அடிக்குது. லெஃப்டியே அவுட்டு. ஹைட்லலாம் அடித்தா போகவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் 5 பால் இருக்குது இந்த ஓவரில். விக்கெட். கீப்பர் கேட்ச். பேக் டு பேக் விக்கெட். ஹாட்ரிக் விக்கெட்டுக்கான சான்ஸ். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கீப்பர். முதல்ல நல்ல பவுலிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆசிஃப் ஹாட்ரிக் விக்கெட்டுக்கான சான்ஸ். நல்ல பவுலிங்க. பால்ட்டு ஓப்பனிங் பேட்டிங் இறங்கினார். 3வது ஓவர் போட்டிருக்கார். நல்ல ஆல்ரவுண்டர். 2 ஓடல. மிஸ் ஃபீல்ட் காரணமாக சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். பேட்டில் பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு. சிங்கிள். டாட் பால். 16 ரன் அடிச்சிருக்காங்க. 3 ஓவருக்கு 35 அடிக்கணும். ஹரிஸ் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். அந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணி பவுண்டரி. பவுண்டரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் முதல் 6ங்க எனக்கு தெரிஞ்ச ஆஃப் சைட் சைட்டில் இந்த டோர்னமெண்ட்டில். இல்லை சரி பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே லைன் பட்டுருச்சுங்க. இன்னும் 6 போயிருக்கும். 4 பேக் டு பேக் பவுண்ட்ரி. ஹாட்ரிக் பவுண்ட்ரி வருமா? இப்போ ஹாட்ரிக் விக்கெட் போய் ஹாட்ரிக் பவுண்ட்ரி. பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஹாட்ரிக் பவுண்ட்ரி வருமா? இருந்தாலும் பவுலர் கம்பேக் கொடுப்பாரா? ஸ்கூப் பண்ணார். சிங்கிள். ஹாட்ரிக் பவுண்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு கட்டுங்க. ஃபீல்டிங் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் 8th அடிப்பாரா? இன்சைடு ஜி. பின்னாடி ஃபீல்டர் வச்சுட்டாங்க சேஃபாக. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்கும். சிங்கிள். ஹாட்ரிக் சிங்கிள். லாஸ்ட் 1 பால். இருந்தாலும் 11 ரன் வந்திருக்கு. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காங்க. 2 புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. டீப்பில் ஃபீல்டர். அதனால்
சிங்கிள் 12 ரன் ஓவர். ஓவர் ஓவருக்கு 28 ரன். 23 ஆடும். 12 பாலுக்கு 23. ஓவருக்கு 11 அடிக்கணும். பாசிபிள் தான். மேட்ச் ஓவர், முக்கியமான ஓவர். அதாவது ஒரு டிஸ்கஷன் ஒன்றா விக்கியை யூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் இட்டன் திருப்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு. கீழே ஒரு ஃபீல்டர். கேட்ச் ட்ராப், காஸ்ட்லி ட்ராப்பா. சிங்கிள். செகண்ட் ஒன் 10 ரன் ஓவர் வந்தவை. இந்த ஓவர் நல்ல ஓவர் தான். ரைட், ரீபால். தட் பால் சான்ஸ் ஃபயருங்க. இந்த டீமே 50-50 சான்ஸ் தான். நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், நல்ல பேட்டிங். உடம்புக்கு வந்த வந்து அங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணுமா? பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கு. இல்லை பேட்டிங் அவர்கிட்ட. ஒசாமா 3வது பவுண்டரி அடிக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. ரைட்டில் ஓடி வந்து கேட்சா. அச்சுச்சோ, மிஸ் பண்ணுறாங்க. 2 ரன். 2. நல்லா ட்ரைங்க. மிஸ் எடுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க 2 டீமுமே. பார்க்க நல்லா இருக்குது நமக்கு. இப்போ வீடியோ லைக் பண்ணிட்டு பாரு ப்ரோ. நீ ஆனா போட்டி தான். 12 ரன் அடிக்கணும். இப்போ பேட்ஸ்மேன் சாதகமாக கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு மேட்ச்சு. பவுலிங் டீம் இந்த ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். மேட்ச் வின் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு இவர் இது வரைக்கும். வச்சாருங்க இந்த டைம் அப் சைடில் கேப்பில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் 2 பவுண்டரிக்கு அப்புறம் இந்த ஓவரும் வருதுங்க. 10 ரன்னுக்கு மேலே. மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக போவானா. லாஸ்ட் ஒன் உடம்புக்கு வந்தது. க்ளீன் பால், விக்கெட் தாங்க. எடுத்து விட்டாங்க அந்த பேட்ஸ்மேனை. ஆனால் அவர் வேலையை கச்சிதமாக செஞ்சுட்டு போகிறாரு. இனி வரக்கூடிய பேட்ஸ்மேன் நல்லா விளாடணும். 38 ரன் அடிச்சிருக்காங்க. 13 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 6க்கு 13 கரெக்ட். 6 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். நான் சைக்கிள் அஜி கந்தா நியூ பவுலர், நியூ பேட்ஸ்மேன், நியூ பவுலர். யார் வின் பண்ண போகிறா அந்த பேட்டில், அவ்வளோதான். சிம்பிள். பேட்ஸ்மேனா பவுலரா, அதுதான். 6க்கு 13. ஒரு பால் முக்கியமான பந்து. திக் நிமிடங்கள். ஃபஸ்ட் ஒன் ஈட்டன் திருப்பியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க வரல. சிங்கிள் விட்டுருக்காரு. 1 ரன் ஓட்டணும். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிப்ப பேட்ஸ்மேன் டீம் ஹால் லெக் தான் சொல்லணும். போன பால் லைனில் பட்டுருச்சு. இல்லை கண்டிப்பாக பவுண்டரியாவது போயிருந்துருக்கும். அட்லீஸ்ட் 2ஆவது கிடச்சிருக்கும். பேலன்ஸ் 5 பால் 12 ரன் அடிக்கணும். கண்டிப்பாக ஒரு 6 வேணும், ஒரு பவுண்டரி வேணும். இப்போ யங்ஸ்டர் வெர்சஸ் யங்ஸ்டர் பேட்டில். செகண்ட் ஒன் ஒயிட் பாலா ரெட் பால் வச்சு ஓடுறாங்க. ஏதோ நடக்குது. நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள். தேர்ட் ஒன் 2 பால் நல்ல பால். சப்போர்ட் பண்ணி போய் கனெக்ட் பண்ண முடியல. டாட் பாலா, விக்கெட்டா? விக்கெட், பேக் டு பேக் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் 2 பேர் தான். சான்ஸ் குறைஞ்சிருச்சுங்க. 7 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 12 ரன் அடிக்கணும். ஐ திங்க் பேலன்ஸ் இருக்க 3 பாலுக்கு இதாங்க மேட்ச் முடிஞ்சுங்க. 2 6 அடிக்கணும். 1 சன் சைக்கிள். மேட்ச் பால் 6 பவுண்டரியா, சிங்கிளா, 2வா? கேப்பில் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் டீப்பில் சேஃபாக தேக்கி போட்டிருக்காங்க. அழகாகவும் தேக்கி போட்டிருக்காங்க. சிங்கிள். 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். பாசிபிளே இல்லை. குரு சைக்கிள் பவுண்டரி வரணும் கண்டிப்பாக. மினிமம் வந்திருக்கா? கேப்லையும் போயிருக்கு. வந்திருக்குங்க பவுண்டரி. அடுத்த பால் 6 அடித்தா மேட்ச்சு டை. சூப்பர் ஓவர். ஒரு பாலுக்கு 7 அடிக்கணும். 6 அடித்தா சூப்பர் ஓவர். மேட்ச் லைக் பண்ண வர ப்ரோ. நல்ல மேட்ச் ப்ரோ. பாட்டுக்கு அடிச்சிருக்காருங்க. சூப்பர் ஓவர் மேட்ச். 2 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காருங்க.
நல்லா பேட்டிங் ப்ரோ அவர்கிட்ட. இரண்டாவது சுற்று 2 பால் தான் பேஸ் பண்ணார் அவரு. டீமே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன் 2 பேர் வாங்க ப்ரோ. ஏன்னா நல்ல டீம் அவங்க. ஹார்ட் லக்குங்க. கையில் இருந்த மேட்சை லாஸ் பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் இன்னும் புதலூர் சூப்பர் ஓவர் நடக்கும் கண்டிப்பாக. பரபரப்புக்கு பஞ்சமில்லாத மேட்ச் இந்த மேட்ச். சூப்பர் ஓவர். பலகரை அணிக்காக இன்ஃபன் மற்றும் லோகு. இன்ஃபன் சைக்கிள் நான் சைக்கிள் லோகு. புதலூர் அணிக்காக விக்கி. சூப்பர் ஓவர் போட விட்டதை பிடிப்பாரா இன்ஃபன். பாதியோட விட்டுட்டு போனார் மேட்சை. மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. யார் நிரூபிக்க நேரம் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு. பெரிய டார்கெட் செட் பண்ணணும். நல்லா பவுலிங் போட்டிருக்காரு விக்கி. அவர் ஓவரில் அடிக்கவே இல்லை இன்ஃபண்ட். 2வது பவர் பிளே ஓவரை இப்போ சூப்பர் ஓவர் அடிப்பாரா? அடிச்சே ஆகணும். கீப்பர் மிஸ் பண்ண செக் ரொட்டேட் பண்ணுறாங்க. வீடுகோட்டில் பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சு ஒரு ரன் சிங்கிள். இந்த சூப்பர் ஓவரும் டை ஆச்சுன்னா பவுல் அவுட் முறையில் நடைபெறும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டை. ப்ரோ என்னோட சஜஷன் என்னென்னா பின்கோடு மேட்ச் நிறையா நடத்துங்க. நல்லாயிருக்கு. ஒரு ஊரே நடத்தாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பவுலர் கவனிங்க. பவுலர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். ஒரு ஊரே விளையாடாமல் பின்கோடு மேட்ச் நல்லாயிருக்கு. பக்கத்து ஊர்லலாம் சேர்த்துட்டு விளாட்லாம். லோகு ஸ்ட்ரைக்கில். லோகு பேட்டிங்கில் 2 அடிக்காமல் போனார். அடிக்க வேண்டிய கட்டாயம். அடிப்பாரா? லாஸ்ட் 5 பால். சூப்பர் ஓவரில் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. மடக்கி கேப்லேயும் அடிச்சிருக்காரு. ஓடி போய் இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தட்டி விட்ருக்காரு. குட் ஸ்டாப்புங்க. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்கணும். பவுலருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. 2 பெரிய பேட்ஸ்மேன் கிரீஸில் யோசிக்கவே இல்லை. நல்லா பால் போட்டுருக்காரு. நல்ல பவுலிங்க. ப்ரெஷர் இல்லாமல் பால் போடுறாரு. தேர்ட் ஒன். திரும்பி அவங்க இதில் லோகு பால் போடுவார். லோகு வேர்சஸ் விக்கி பேட்டில். ஒயிட் 3 பால். ஒயிட் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அழகாக பிடிச்சிருக்காரு. விக்கெட். இன்னும் ஒரு விக்கெட். ஒரு விக்கெட் மட்டும்தான் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் செக். சுகுமார் நல்லா விளாண்டு கொடுத்தாரு. அவரால் தான் இந்த சூப்பர் ஓவரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிரீஸில் உசாமா செல்ல நேம் என்ன பண்ண போகிறார்? 2 புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. டீப்பில் ஃபீல்டர் சாப்பிட்டா வச்சுட்டு 2 ரீ ஷாட்டு போடுங்க. நல்ல ஐடியா. ஓடி எடுத்திருக்காரு. 6 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். லாஸ்ட் 2 பால் இருக்குது. இப்போ ரிஸ்க் எடுப்பாரா? பவுலர் கடிச்சிச்சு. அரௌண்ட் விக்கெட்லேருந்து உடம்பு போட போகிறாரு கண்டிப்பாக. விண்டு சாதகமாக இல்லை. அதனால் போடுறாரு தைரியமாக. லெக் பை டாட். லாஸ்ட் 1 பால். அட்லீஸ்ட் இன்ஃபண்ட்டுக்காக ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்கலாம். அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி. அதனால் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கையில் பேண்டு போட்டிருக்காரு. சூப்பர் ஓவரில் லாஸ்ட் ஒன். கண்டிப்பாக பெரிய ஷாட் போங்க. பவுலர் கிரீடே கொடுத்தாகணும். 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 5 பால். லாஸ்ட் 1 பால். லாஸ்ட் ஒன். கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. கேப்பில் யாருமே இல்லை. டீப்பில் ஃபீல்டர். விக்கெட்டை விட்றாங்க. 2 விக்கெட்டை. 2 ரன் ப்ளஸ் விக்கெட். ரன் அடிச்சிருக்காங்க. 9 ரன் டார்கெட் புதலூருக்கு. மற்றும் கார்த்திக். அருண் சைக்கிள் நான் சைக்கிள் கார்த்திக் ஓப்பனிங் பேர். லோகு சூப்பர் ஓவர் வீச. பலக்கரை திருச்சி பலக்கரை நிற்க. ஃபஸ்ட் ஒன் 9 அடிக்கணும். ரிட்டர்ன் திரும்பி 6 அடிச்சு விட்டாரா? 6. அவ்வளோதாங்க. 5 பாலுக்கு 3. ப்ளீஸ் வின் பண்ணனா 2 விக்கெட் எடுக்கணும். வாய்ப்பு இருக்கா? ஃபுல் டாஸ் மடக்கி அடிச்சது ஃபீல்டர் கைக்கு. ரன் அவுட்டா? இல்லை. அகைன் ஓவர் த்ரோவில் அகைன் ரன் அவுட். பால் இங்கே தனியாக கிடக்குது. துண்டாக கிடக்குது. 2 பால்லே மேட்சை முடிச்சு விட்டாங்க. சூப்பர் ஓவர் வின் பண்ணிட்டாங்க. பூதலூர் வின். பெரிய ரிஸ்கே இல்லை. அதான் மேட்சை முடிச்சு விட்டாங்க.
பாலக்கரை இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஈஸி டு வின் கேப்டன் பாலக்கரை சூப்பர் ஓவரை வின் பண்ணியிருக்காங்க கமிட்டிக்கு பூதலூர் ஹார்ட் லக் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்சை லாஸ் பண்ணுறாங்க. திருச்சி பாலக்கரை பேட்டிங் ரெடி ஆகும் ப்ரோ. 2 பேர் பேட் நல்லா ஃபைட் பண்ணாங்க. புதலூர் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அந்த பவுண்ட்ரி போலனா அவங்க ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் லக் பவுண்ட்ரி. 2 அணிக்குமே கொஞ்சம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த மேட்ச்